இந்த ரோகிணி என்னதான் பிளான் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கான எபிசோட் இருந்துச்சு. சிந்தாமணி கிட்ட நம்ம முத்து வந்து பணம் கேட்டிருப்பாரு. எதுக்குன்னா அந்த ஸ்கூட்டியே அவ்வளோதான் திருப்பி வராது. அதை வந்து நாங்கள் வேற ஸ்டேட்டுக்கு வந்து கடத்திட்டோம். இனிமேல் நாங்கள் நினச்ச கூட வாங்கி தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது அந்த ஸ்கூட்டிக்கு உண்டான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிகிட்ட கேட்குறாங்க. இப்போ சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதுக்கு பணத்தை கொடுக்கணும், நம்ம சும்மா தான் இருந்தோம், ஆனால் இதுக்கு தானே நமக்கு ஐடியா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹிணிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் என்ன இனி மட்டும் எனக்கு இப்போ பணம் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த ரோஹிணியும் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குது. அதை தான் சொல்கிறேன், அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் வருது என்ன அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுல, அந்த கான்ட்ராக்ட் இப்போ மீனாவுக்கு தான் போகுது. அது எப்படி அப்படிங்கிறத நான் இதுக்கு முந்தின வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை மீனா வந்து பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பீரோவில் வச்சுருப்பாங்க. இந்த ரோகிணி சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் ஸ்ருதியோட அம்மாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க.